ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் மண்டி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செட்டிநாடு சைவ விருந்துங்களில் மண்டி இல்லாமல் இருக்கவே இருக்காது, எந்த விருந்துமே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த மண்டி நம்ம எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மண்டி இப்போ நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம அரிசி களைஞ்ச கழனி வேணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மேலாக நம்ம கை போடாமல் அந்த தண்ணியில் இருக்க தூசியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இட்லி ஊற வைக்கிற அரிசியில் கூட அந்த கழனி எடுக்கலாம். நம்மளுக்கு திக்கான கழனி தேவை, அவ்வளோதான். இப்போ அந்த தண்ணியில் அரிசியில் நம்ம திரும்பவும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கினா போதும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா களைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா திக்கான கழனி கிடைச்சிருங்க. இந்த கழனியில் நம்ம செஞ்சால் தான் இந்த மண்டி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கழனி இல்லாமல் நம்ம மண்டி செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ இப்போ நம்ம அந்த அரிசியிலேருந்து கழனி எடுத்தாச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப கம்மியான வீட்டில் அரிசி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நாள்லேயே நீங்கள் கூட அரிசி களைஞ்ச கழனி எடுத்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கழனியில் 50 கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா புளியை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ஏற்கனவே அரிசி களைஞ்சி கழனி எடுக்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, புளி தண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை மொச்சை சேர்த்துக்கிறேன். வெள்ளை மொச்சை எடுத்து பேனில் போட்டுருங்க. போட்டுட்டு சிம்லே இருக்கணும், அடுப்பு ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்லே வச்சு தான் நம்ம வறுக்கணும். மண்டி வந்து நம்ம தட்டைப்பயிர்லேயும் செய்யலாம், வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், நம்ம மொச்சையிலையும் செய்யலாங்க. மொச்சையில் 2 வகையாக செய்யலாம். மொச்சையை வறுத்துட்டு ஒரு தடவை செய்யலாம், வறுக்காமலே பச்சையாக ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம். 2 வகையாக செஞ்சாலுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து வறுத்துட்டு தான் செய்ய போகிறேன். மொச்சை வந்து வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வறுத்துட்டிங்க அப்படின்னா கருகிரும், டேஸ்ட் மாறிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம குக்கர் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் நம்ம வறுத்த மொச்சையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ மொச்சை வந்து வேகிறதுக்கும் டைம் எடுக்கும், வறுப்படுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை நம்ம 3 விசில் வச்சிடலாம். மூணு விசிலுக்கு அப்புறமா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கும். ரொம்ப குழஞ்சிராமலும் கரெக்டான பதத்தில் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும் விசில். அதனால நீங்கள் இதுக்கும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இப்போ எனக்கு 3 விசில் 10 நிமிஷம் சிம்லேயே வச்சதுக்கப்புறம் கரெக்டாக வெந்திருக்கு மொச்சை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு மொச்சை நல்லா வெந்திருக்கு. இருக்கட்டும், இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்தம் பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு தான் இந்த மண்டிக்கு வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் 1 கப்பு, 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. ஒரு வெங்காயத்தை நம்ம 3 பீஸ் இல்லைனா 2 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா செவந்து வரணும். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்.
ஸோ மொச்சை மண்டி ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. தக்காளியிலே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி உப்பு கரெக்டாக இருக்கணும் மண்டியில், அப்போ தான் வந்து மண்டி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் புளி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. புளி கரைசல் சேர்த்துட்டு கூடவே நம்ம வேக வச்சுருந்தா மொச்சையும் ஆட் பண்ணிக்கலாம். மொச்சையில் இருக்க தண்ணி நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி சேர்த்தா தான் நல்ல வாசனை வரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தண்ணி வந்து கீழே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தண்ணி கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த மண்டி வந்து நம்ம 2 வகையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் ரெடி பண்ணலாம், நம்ம சைட் டிஷ்ஷாகவும் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியாக இருக்க டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம சாதத்துலலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரண்டு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. கூடவே வந்து 4 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் மாங்காயும் சேர்த்துக்கோங்க. மண்டிக்கு ரொம்ப ஸ்பெஷலே வந்து மாங்காய் தான். ரொம்ப புளிப்பான மாங்காயாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருக்க மாங்கன்னா கூடவே 2 பீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் மொச்சை மண்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.